அனைவருக்கும் வணக்கம். வேத ஜோதிடத்தில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுபவர் புதன். இந்த புதன் பேச்சு, படிப்பு, புத்திசாலித்தனம், வியாபாரம் ஆகியவற்றுக்கு காரணியாவார். மேலும் கிரகங்களில் புதன் 27 நாட்களில் ராசியை மாற்றக்கூடியவர். இவர் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதியாவார். தற்பொழுது புதன் தனது சொந்த ராசியான மிதுன ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் வருகின்ற ஜூன் 27ஆம் தேதி புதன் சந்திரனின் ராசியான கடக ராசிக்குள் நுழைய இருக்கிறார். கடக ராசிக்குள் புதன் நுழைவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது. குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். பேச்சால் பல முக்கியமான வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். இந்த புதன் பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பெறப்போகின்ற அந்த ராசிகள் யார் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த புதன் பயிற்சியால் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசியின் முதல் வீட்டிற்கு புதன் செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆளுமை மேம்படும். திட்டமிட்ட திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விவேகம் அதிகரித்து அனைத்து வேலைகளையும் பொறுமையாகவும் திறம்படவும் செய்து முடிப்பீர்கள். திருமணமானவர்களின் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். கூட்டு தொழில் செய்பவர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவார்கள். இந்த ஜூன் மாதம் புதன் பகவான் 3 முறை பயிற்சியாகிறார். ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷபராசியிலும், ஜூன் 15 முதல் 29 வரை கடகராசியில் ஆட்சி பெற்றும், ஜூன் 30 கடகராசியிலும் சஞ்சரிக்கின்றார். கடகராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சியால் தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சாதகமாக இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டமும் உண்டாகும். வீட்டில் இருந்த நெருக்கடிகள் விலகி நிம்மதி பிறக்கும். சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு, சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் நீங்கும். திடீர் செலவுகளும் உண்டாகும். மிகவும் ஏற்றமான வருமானம் அதிகரிக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கப் போவதாகவும் அமைந்திருக்கின்றது. தொழில் ரீதியாக இது உங்களுக்கு பெரும்பாலும் மிகவும் சாதகமாகவும் லாபகரமானதாகவும் இருக்கும். எங்கிருந்தோ திடீரென்று ஒரு பெரிய தொகை பெற வாய்ப்பு இருக்கிறது. உறவுகளின் பார்வையில் மிகவும் இனிமையானதாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். உங்கள் காதல் வாழ்க்கை அற்புதமானதாக இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திடீர் வருமானம், திடீர் லாபம் போன்றவையும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசியின் 2வது வீட்டிற்கு புதன் செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல மாற்றத்தை காண்பீர்கள். இந்த மாற்றமானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். நிதி நிலையில் எதிர்பாராத அளவிற்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதத்தில் புதன் பகவான் 3 முறை பயிற்சி ஆகிறார். ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷபராசியிலும், ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும், ஜூன் 30 கடக ராசியிலும் சஞ்சரிக்கின்றார். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ரீதியிலான நாட்டம் அதிகரிக்கும். வெளிநாடு வெளி மாநிலங்களில் வசிப்பவர்களுக்கு யோகமான காலம். எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும். தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் லாபத்திற்கான பல நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள்.
வீட்டிலும் வேலையிலும் உள்ளவர்களின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள். நெருக்கடிகள் குறைந்து நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதன் ஆட்சி பெறுவது நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் வசதியும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் அற்புதமானதாக இருக்க போகின்றது. செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்வது லாபஸ்தானத்தில் இருப்பதும் வியாபாரம், மூத்த சகோதரர் விஷயங்களில், வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகத்தை கொடுக்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் அவ்வப்பொழுது பணிச்சுமை அதிகரிக்கலாம். கூடுமான வரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடியும் குறையும். நலச்சலால் அவ்வப்பொழுது மனசோர்வு உண்டாகலாம். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். பயணங்கள் மிகவும் லாபகரமாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசியின் 11வது வீட்டிற்கு புதன் செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் நல்ல உயர்வை பெறுவார்கள். ஒரு சிலர் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகலாம். நீண்ட நாட்களாக கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். பணியிடத்தில் நற்பெயரையும் புகழையும் பெறுவீர்கள். உங்களின் மரியாதை அதிகரிக்கும். முதலீடுகளை செய்வதன் மூலம் நல்ல லாபத்தை பெறுவார்கள். வியாபாரிகளின் திட்டங்கள் நல்ல வெற்றியை பெறுவதோடு லாபத்தையும் அள்ளிக் கொடுக்கும். பங்கு சந்தை, லாட்டரி போன்றவற்றின் மூலம் நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. புதன் பகவான் இந்த முறை 3 முறை பெயர்ச்சியாகிறார். அதாவது ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷபராசியிலும், ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும், ஜூன் 30 கடக ராசியிலும் சஞ்சரிக்கின்றார். கன்னிராசிக்காரர்களுக்கு பலவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் அதிகாரம், அரசு தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். செல்வம் பெருகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் கடின உழைப்பிற்கு இந்த காலத்தில் நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு சிறப்பு மரியாதைகளும் வழங்கப்படலாம். கமிஷன் மற்றும் ஒப்பந்தத்தில் பணிபுரிபவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமானதாக இருக்கின்றது. குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் கிடைக்கும். பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதியும் ஒன்று சேருவார்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கும் சென்று வருவீர்கள். உறவினர்களால் உதவி கிடைக்கும். அதே நேரம் அவர்களால் ஒரு சில உபத்திரவமும் ஏற்படலாம். மேலும் பரிகாரமாக புதன் கிழமைகளில் புதன் பகவானை வழிபாடு செய்து வந்தால் தொழிலில் உயரலாம். புதன் பகவானை வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகுந்த வல்லமை மிக்கது. அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் கொடுக்க வல்லது. திருவெண்காடு திருத்தலம் நவகிரக திருத்தலங்களில் புதன் பகவானுக்கு உரிய திருத்தலமாகும். மயிலாடுதுறையில் இருந்து சிதம்பரம் செல்லும் வழியில் சீர்காழியில் இருக்கின்றது. புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன் கிழமையாகும். புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம், கன்னி. இதே போலவே புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு. புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை. அதனால்தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தப்படுகிறது. புதன் பகவானின் வாகனம் குதிரையாகும். பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நைவேத்தியம். வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பாகும். மேலும் புதன் பகவானை வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும். புதன் பகவான் உச்சம் பெற்று ஆட்சி செய்யும் மாதம் புரட்டாசி மாதம் ஆகும். திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆனி மாதமும் புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகியவற்றில் வருகின்ற புதன் கிழமைகளில் புதன் ஓரையில் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானதாகும். புதன் கிழமைகளில் புதன் ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் காலை 9 மணி வரையிலும்
ஆகும். இந்த நேரங்களில் புதன் பகவானை நாம் வழிபடலாம். தனிப்பட்ட அல்லது குடும்ப பிரச்சனைகளில் இருந்து விடுபட புதன்கிழமை என்று விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுங்கள். புதன் மட்டுமல்லாமல் தினமும் இப்படி செய்து வந்தால் விரைவில் அந்த பிரச்சனை நீங்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.